Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் சிராவையிலில் நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் மாடு முட்டி ஒருவர் உயிரிழந்தார். இதேபோல் அருகில் இருந்த கண்மாயில் விழுந்து மாடும் அதன் உரிமையாளரும் உயிரிழந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கலைவாணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கலைவாணன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சிராவையில் கிராமத்தில் ஆண்டுதோறும் தை 3ஆம் தேதி மஞ்சுவிரட்டு போட்டி விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதே போன்று இந்த ஆண்டும் இன்று நடைபெற்ற இந்த மஞ்சுவிரட்டு போட்டியில் வீரர்கள் உறுதிமொழி ஏற்ற பின்னர் வாடிவாசல் வழியாக சாலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்துவிடப்பட்டது. ஒரு சுற்றுக்கு 50 வீரர்கள் என களமிறங்க 3 சுற்றுகளாக 150 வீரர்கள் கலந்து கொண்டனர். தங்களது வீரத்தை பறைசாற்றும் விதமாக மாடுகளின் திமிலை பிடித்து அடக்கிய வீரர்களுக்கு கட்டில், பீரோ, அண்டா, மின்சார அடுப்பு, மிக்சி உள்ளிட்ட பொருட்கள் பரிசீலிக்கப்பட்டது. 10 மணி அளவில் மஞ்சுவிரட்டு போட்டி, அதாவது தொழு மாடுகள் அவிழ்த்து விடப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 11:30 மணிக்கு மேல் தொழு மாடுகள் அவிழ்க்கப்பட்டதால் முன்னதாகவே வயல்வெளிகளிலும் திடல்களிலும் கட்டுமாடுகளாக சுமார் 300க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டது. ஆங்காங்கே அவிழ்த்து விடப்பட்ட காளைகள் தறிகட்டு ஓடி பல பேரை முட்டி தள்ளியது. அதிகாரிகள் மற்றும் போலீசார் கட்டுமாடுகள் அவிழ்த்து விட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தாலும் கூட தொழு மாடுகள் அவிழ்த்த காலதாமதமானதால் கட்டுமாடுகள் அவிழ்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்பு 11:30 மணிக்கு மேல் தொழு மாடுகள் அவிழ்க்கப்பட்டது. இக்காளைகள் முட்டியதில் மாடுபிடி வீரர்கள் மற்றும் பார்வையாளர்கள் என சுமார் 117 பேர் காயமடைந்தனர். இதில் முதலுதவி சிகிச்சைக்கு பின்னர் 27 பேர் திருப்பத்தூர், காரைக்குடி, சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்த்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இது மாடுகள் கழுத்தில் முட்டியதில் படுகாயமடைந்த தேவகோட்டையை சேர்ந்த சின்ன உஞ்சையை சேர்ந்த சுப்பையா என்பவர் காரைக்குடி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். இதே போன்று பாத்தீங்கன்னா மாடு மஞ்சுவிரட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு போகும்போது இழுத்து கொண்டு சென்றதில் அருகில் உள்ள கம்மாயில அதாவது தாமரை குளத்தில் சென்றதால் மாடை பிடித்து இழுக்க முடியாமல் மாடும் மாடுபிடி வீரருமான தென்கரை கண்மாய்க்குள் நுழைந்த சைனீஸ் ராஜா என்பவர் குளத்தில் படர்ந்த தாமரை கொடியில் சிக்கி உயிரிழந்தார். மாடும் சேர்ந்து உயிர்ந்தது. தகவல் அறிந்து போலீசார் ராஜாவின் உடலை மீட்டு காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அருண்.